ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 13/6/2024 13/6/2024 வியாழக்கிழமை வைகாசி 31ஆம் தேதிக்கான ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சரியா? முதலாவது மேஷ ராசி. குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்துவீர்கள். குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள் சாதகமாகவே உங்களுக்காக அமையும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். குடும்ப நபர்களிடம் அனுசரித்து செல்லவும் பாராட்டு கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அஸ்வினி மகிழ்ச்சியான நாள். பரணி பயணங்கள் சாதகமாகும். கிருத்திகை அனுசரித்து செல்லவும். அடுத்து நீங்க பார்க்க போறது ரிஷப ராசி. ரிஷப ராசி வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்காகவே சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாய் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் பதவிகளும் சிலருக்கு வந்தே அமையும். எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவடைவதில் காலதாமதம் நிச்சயம் உண்டாகும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல கிருத்திகை முடிவுகள் சாதகமாகும். ரோகிணி நினைவாற்றல் மேம்படும். மிருகஸ்ரீஷம் பார்த்தீங்கன்னா தாமதமாகத்தான் எதிலும் உண்டாகும். தாமதம் பல செயல்களில் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீங்க. உத்தியோக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. நற்சொல் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மிருகஸ்ரீஷம் செல்வாக்கு அதிகரிக்கும். திருவாதிரை விழிப்புணர்வு வேண்டும். புனர்பூசம் எதிலும் ஆதரவான நாள். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகம் ராசி மனதில் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பலவிதமான குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். வியாபார பணிகள்ல தன வரவுகள் மேம்படும். குடும்பத்துல உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். பொன் பொருள் மீதான ஆர்வம் மேம்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். ஆசைகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புனர்பூசம் சிந்தனைகள் மேம்படும். பூசம் மதிப்புகள் அதிகரிக்கும். ஆயிலும் பிரச்சனைகள் குறையும். அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்மம் ராசி. சிம்மம் ராசி உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். இனம் புரியாத சில கனவுகளின் மூலம் குழப்பம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் பெருமை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மகம் விட்டு கொடுத்து செல்லவும். பூரம் குழப்பமான நாள். உத்திரம் தன்னம்பிக்கை மேம்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி ராசி வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும். தனிப்பட்ட விஷயங்கள்ல பிறரிடம் பகிர்வதை தவிர்க்கவும். உழைப்புக்கு உண்டான உயர்வு நிச்சயம் தாமதமாகத்தான் உங்களுக்காகவே கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அஸ்தம் குறைத்து கொள்ளவும். எதிலுமே கொஞ்சம் அனுசரித்து போவோம். குறைத்து கொள்வோம். கொஞ்சம் கோபம் தாபம் ஆசை பாசம் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்க இன்னைக்கு மட்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆதரவான நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மனதில் முன்னேற்றத்துக்கான வழிகளை சிந்திப்பீர்கள். மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடினமான விஷயங்களை எளிமையாகவும் புரிந்து கொள்வீங்க. எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல சித்திரை நம்பிக்கை இன்று அதிகரிக்கும். சுவாதி ஒத்துழைப்புகள் பல வழிகளில் கிடைக்கும். விசாகம் தன்னம்பிக்கை பிறக்கும் நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி
உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். மருத்துவம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு பிறக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க அல்லது அதுக்கான ஒரு பிளான், பெரிய பிளான் போடுவீங்க. மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். ரசனை தனிமையில் ஒரு மாற்றம் உண்டாகும். மதிப்புகள் மேம்படும் நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல விசாகம் மதிப்புகள் அதிகரிக்கும். அனுஷம் புதுமையான நாள். கேட்டை மாற்றம் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். பணி நிமித்தமான ஒத்துழைப்பு மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்க பிரச்சனைகள் நிச்சயம் உண்டாகும். எதிலும் கொஞ்சம் பரிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மூலம் நட்சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா விருப்பங்களை சில பல நிறைவேற்றிக் கொள்வீர்கள். போராடம் ஒத்துழைப்புகள் பல வகையிலிருந்து உங்களுக்காகவே மேம்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று ஏற்ற இறக்கமான நாள் தான். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி. மகரம் ராசி சமூக வட்டார அமைப்புகளின் மூலம் மனதில் சஞ்சலங்கள் தோன்றி மறையும். நிர்வாகத்திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். மக்கள் தொடர்பு துறைகள்ல சில மாற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும். எதிலும் பதற்றமின்றி செயல்படவும். வியாபாரத்தில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். விவாதங்களில் தலையிடுவதை இன்று குறைத்துக் கொள்ளவும் விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 6. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இளம் பச்சை நிறம். இதுல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சஞ்சலங்கள் வந்து மறையும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சில பல மாற்றங்கள் நிகழும் இன்று. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சில அனுபவம் உங்களுக்காகவே கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பம் ராசி. கும்பம் ராசி சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். பரந்த மனப்பான்மையின் மூலம் பலரின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். சிக்கலான பணிகளையும் செய்து முடிப்பீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். குழப்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 3. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம். இதுல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். சதயம் அறிமுகம் கிடைக்கும். புரட்டாதி புரிதல்கள் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது மீனம் ராசி. மீனம் ராசி சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயம் சூழ்நிலை ஏற்படும். ஓகேங்களா? ஆதாயமான சூழ்நிலை உங்களுக்காகவே ஏற்படும். அரசு விஷயங்கள்ல அனுகூலம் உண்டாகும். வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் சில பல குறையும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். செலவு நிறைந்த நாள். இன்னைக்கு எதை தொட்டாலும் உங்களுக்கு செலவு தான். சரியா? அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 6. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை. உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புரட்டாதி பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்திரட்டாதி அனுகூலமான நாள். ரேவதி எதிலும் சில பல ஆதாயங்கள் உங்களுக்காகவே ஏற்படும். இன்னைக்கு இப்ப நம்ம பார்த்தது 12 ராசிக்கான பலன்கள். இன்றைய பலன்களை பத்தி பார்த்தோம். 13/6/2024 வைகாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான பலன்களை தான் இப்ப நாம பார்த்தோம். இதுல மகரம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை ஃபுல்லா சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. சரியா? அதனால இந்த மகர ராசிக்காரங்கள் கொஞ்சம் எதிலையும் எந்த விஷயத்திலையும் தலையிடுவதை இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம். தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் கிரியேட் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ அமைதியா போங்க. மொத்தம் 12 ராசிக்காரங்களுக்கும் இன்று ஏற்ற இறக்க சூழ்நிலைகள் நிறைய இருந்திருக்கும். இந்த செய்தி ஊடகத்தின் மூலமாக இதெல்லாம் ரொம்ப உள்வாங்கி மனசை குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எப்பயுமே தெளிவான சிந்தனைகள் மனநிலைகளை வளர்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு அருகில் உள்ள ஸ்தலங்களுக்கு, அதாவது உங்க குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ கோயிலுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் இறைவன் சிந்தனையோடு அமைதி காத்து உங்களுக்கு பிடித்த முறையில தியானம் செய்யுங்க. இல்லையா? தியானம் செய்ய தெரியல அப்படின்னா வாயை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க. சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துங்க. சரி, ஒரு 10 நிமிஷம்
மந்திரம் தந்திரம் எதுவுமே தேவையில்ல. 10 நிமிஷம் கோயில்ல உங்களுக்கு பிடிச்சமான அந்த காம்பவுண்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்து 10 நிமிடம் இறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எவன் ஒருவன் இறை சிந்தனையை அதிகமாக வளர்க்கிறானோ அவனுக்கு மட்டுமே தன்னம்பிக்கை என்னும் மிகப்பெரிய ஆற்றல் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகையால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை புரியும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை புரிவான். நல்லதே நடக்கட்டும். நாராயணா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.